வணக்கம். ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள்: கொச்சி மங்களூரு இடையே குழாய் வழி இயற்கை எரிவாயு கொண்டு செல்லும் திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று நாட்டுக்கு அர்ப்பணித்து வைத்தார். புதிய வேளாண் சட்டங்கள் தொடர்பாக மத்திய அரசுக்கும் விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகளுக்கும் இடையேயான 8வது சுற்று பேச்சுவார்த்தை இம்மாதம் 8ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இலங்கை செல்கிறார். தமிழகத்தில் தைப்பூச திருவிழா தினத்தை பொது விடுமுறையாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக சென்னை உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை நீடிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். கொச்சி மங்களூரு இடையே குழாய் வழி இயற்கை எரிவாயு கொண்டு செல்லும் திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காலை நாட்டுக்கு அர்ப்பணித்து வைத்தார். காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான், கேரள முதலமைச்சர் திரு பினராயி விஜயன், கர்நாடக முதலமைச்சர் திரு எடியூரப்பா ஆகியோரும் பங்கேற்றனர். இந்த குழாய் வழி பாதை ஒரே தேசம் ஒரே எரிவாயு தொகுப்பு உருவாக்குவதை நோக்கமாக கொண்டதாகும். 450 கிலோமீட்டர் தூரம் கொண்ட இந்த எரிவாயு குழாய் திட்டம் இந்திய எரிவாயு ஆணையத்தால் கட்டமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழாய் வழி பாதை நாள் ஒன்றுக்கு 12 மில்லியன் மெட்ரிக் கன மீட்டர் எரிவாயுவை கொண்டு செல்லும் திறன் கொண்டதாகும். 3000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள இந்த திட்டத்தின் மூலம் 12 லட்சம் மனித வேலை நாட்கள் உருவாக்கப்பட்டுள்ளது. 100 இடங்களுக்கும் அதிகமாக நீர்நிலைகளை கடந்து செல்வதால் இந்த குழாய் வழி பாதை அமைப்பு பொறியியல் துறையில் சவால் மிக்கதாக கருதப்படுகிறது. தனித்துவமிக்க தொழில்நுட்பத்தின் மூலம் இது சாதிக்கப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழலுக்கு உகந்ததாகவும் குறைந்த செலவிலும் எரிபொருள் விநியோகத்திற்கு இந்த குழாய் வழி திட்டம் பயன்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த குழாய் வழி பாதை செல்லும் பகுதிகளில் உள்ள மாவட்டங்களுக்கும் வர்த்தக மற்றும் தொழில்துறை பிரிவுகளுக்கும் இயற்கை எரிவாயு விநியோகம் செய்யப்படும். இத்தகைய குழாய் வழி எரிவாயு திட்டம் காற்று மாசுவினை குறைக்க உதவும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. புதிய வேளாண் சட்டங்கள் தொடர்பாக மத்திய அரசுக்கும் விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகளுக்கும் இடையேயான 8வது சுற்று பேச்சுவார்த்தை இம்மாதம் 8ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று புதுதில்லியில் நடைபெற்ற 7வது சுற்று பேச்சுவார்த்தையில் முடிவுகள் ஏதும் எட்டப்படாத நிலையில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடத்த முடிவு செய்யப்பட்டதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இந்த பேச்சுவார்த்தையின்போது சுமூக தீர்வு எட்டப்படும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். விவசாயிகளின் அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு காண்பதற்காக மத்திய அரசு திறந்த மனதுடன் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாகவும் அவர் கூறினார். நேற்று நடைபெற்ற 7வது சுற்று பேச்சுவார்த்தையில் மத்திய அமைச்சர்கள் திரு பியூஷ் கோயல், திரு சோம் பிரகாஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். கோவிட்-19 பெருந்தொற்று காரணமாக இந்தியா கடந்த ஆண்டு மிகப்பெரிய சவாலை சந்தித்ததாக பிஜேபி தலைவர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் காந்தி நகரில் நடைபெற்ற கட்சியின் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் பேசிய அவர், இந்த இக்கட்டான காலகட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி திறமையாக செயல்பட்டு நாட்டை பேரழிவிலிருந்து மீட்டுள்ளதாக குறிப்பிட்டார். பிரதமரின் இந்த செயல்பாட்டை பாராட்ட மனமில்லாத எதிர்க்கட்சிகள் குறுகிய அரசியல் நோக்கத்திற்காக அவரை குறை கூறி வருவதாக திரு நட்டா தெரிவித்தார். நாடு முழுவதும் கோவிட்-19 நோய் தொற்றிலிருந்து குணமடைவோர் எண்ணிக்கை 96.32% உள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் நோய் தொற்றிலிருந்து 29,091 பேர் குணமடைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இதையடுத்து மொத்தம் குணமடைந்தோர் எண்ணிக்கை 99,75,958 அதிகரித்துள்ளதாக அது கூறியுள்ளது. தற்போது 2,31,000 பேர் நோய் தொற்று சிகிச்சை பெற்று வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 16,375 பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை கூறியுள்ளது. நோய் தொற்று பாதிக்கப்பட்டவர்களில் உயிரிழந்தோர் விகிதம் 1.45% உள்ளதாகவும் இது உலக நாடுகளில் மிகவும் குறைவான இறப்பு விகிதமாகும் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நோய் தொற்றை கண்டறிவதற்காக கடந்த 24 மணி நேரத்தில் 8,96,000 மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டுள்ளதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி குழுமம் தெரிவித்துள்ளது. மத்திய பிரதேச மாநிலத்தில் ஏறுமுகமாக இருந்த கோவிட்-19 தொற்று தற்போது குறைந்து வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். தற்போது 37 மாவட்டங்களில் இந்த தொற்று பாதிப்பு 10க்கும் கீழாக உள்ளதாகவும் 8 மாவட்டங்கள் தொற்று இல்லாத மாவட்டங்களாக இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். நோய் தொற்று பரவல் இந்தூர் மற்றும் போபால் மாவட்டங்களில் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் அதனை கட்டுப்படுத்த மாநில அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். கோவிட்-19க்கான தடுப்பு மருந்து தயாரிப்பில் இந்தியாவின் பங்கை மைக்ரோசாப்ட் நிறுவனர் திரு பில்கேட்ஸ் பாராட்டியுள்ளார். உலக நாடுகள் கோவிட்-19 தொற்றிலிருந்து மீள்வதற்கு பெரும் முயற்சி எடுத்து வரும் இந்த காலகட்டத்தில் இந்தியாவின் தலைமை நோய் தொற்று தடுப்பு மருந்துக்கான கட்டமைப்பை மேம்படுத்தி இருப்பது பாராட்டுதலுக்குரியது என்றும் திரு பில்கேட்ஸ் தமது டுவிட்டர் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. கோவிட்-19ற்கு எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள்.
முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இலங்கை புறப்படுகிறார். அவர் இந்த பயணத்தின்போது அந்நாட்டு அதிபர் திரு கோத்தபய ராஜபக்சே, பிரதமர் திரு மஹிந்த ராஜபக்சே, வெளியுறவு அமைச்சர் திரு தினேஷ் குணவர்த்தனே ஆகியோரை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்த உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ள தமிழக மீனவர்களை விடுவிப்பது குறித்தும் திரு ஜெய்சங்கர் இந்த பயணத்தின்போது பேச்சுக்கள் நடத்துவார் என்று தெரிகிறது. தமிழகத்தில் இம்மாதம் 28ஆம் தேதி கொண்டாடப்படும் தைப்பூச திருவிழாவை ஒட்டி பொது விடுமுறை தினமாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். இனிவரும் ஆண்டுகளிலும் தைப்பூச திருவிழா தினத்தை பொது விடுமுறை பட்டியலில் சேர்க்கவும் உத்தரவிட்டுள்ளதாக அறிக்கை ஒன்றில் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். தைப்பூச திருவிழா தினத்தை விடுமுறை நாளாக அறிவித்ததற்கு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு பிஜேபி மாநில தலைவர் திரு எல் முருகன் நன்றி தெரிவித்துள்ளார். நாட்டின் கிழக்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் நடைபெற்று வரும் பல்வேறு சரக்கு ரயில் வழித்தடங்களின் முன்னேற்றம் குறித்து ரயில்வே அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஆய்வு மேற்கொண்டார். இந்த திட்டங்கள் அனைத்தும் அடுத்த ஆண்டு ஜூன் மாதத்திற்குள் முடிக்கப்படுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார். சரக்குகளை விரைந்து நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு எடுத்துச் செல்வதற்கான தனி சரக்கு ரயில் பாதைகள் அமைக்கப்பட்டு வருவதாகவும் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். அண்மையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி நியூ குர்ஜா நியூ பாவ்பூர் இடையேயான 351 கிலோமீட்டர் தொலைவிலான சரக்கு வழித்தடத்தை தொடங்கி வைத்தது குறிப்பிடத்தக்கது. இடம்பெயர்ந்த தொழிலாளர்களின் நலனுக்காக குஜராத் மாநிலம் சூரத்தில் மையம் ஒன்றை மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் இன்று தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், இந்த மையத்தில் இடம்பெயர்ந்த தொழிலாளர்களின் முழு விவரங்கள் சேகரிக்கப்பட்டு திறனுக்கேற்ப அவர்களின் வாழ்வாதாரத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளும் அளிக்கப்படும் என்று கூறினார். நாட்டிலேயே இடம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்காக அமைக்கப்படும் முதல் மையம் இது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சூரத்தில் மட்டும் 15 லட்சம் இடம்பெயர்ந்த தொழிலாளர்கள் தற்போது பணிபுரிந்து வருவதாகவும் அவர் கூறுகிறார். 51வது இந்திய சர்வதேச திரைப்பட விழாவின் தலைவராக அர்ஜென்டினாவின் பிரபல திரைப்பட தயாரிப்பாளர் பாப்லோ சீசர் அறிவிக்கப்பட்டுள்ளார். விழாக்குழு உறுப்பினர்களாக இலங்கை திரைப்படத் துறையைச் சார்ந்த பிரசன்னா விதனாஹே, ஆஸ்திரியாவைச் சேர்ந்த அபுபக்கர் ஷவுகி, இந்தியாவைச் சேர்ந்த பிரியதர்ஷன் மற்றும் பங்களாதேஷின் ருபேட் ஹொசைன் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். திரைப்படக் குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள பாப்லோ சீசர் குறிப்பிடத்தக்க ஆப்பிரிக்க திரைப்படங்களை தயாரித்து புகழ்பெற்றவர். ஈக்வினாக்ஸ், த கார்டன் ஆஃப் ரோசஸ், லாஸ் டியோட்டர்ஸ் டி அக்வா மற்றும் ஆப்ரோடைட், த கார்டன் ஆஃப் த பெர்ஃபியூம்ஸ் போன்ற புகழ்பெற்ற திரைப்படங்களை அவர் தயாரித்து இயக்கியுள்ளார். இந்திய திரைப்பட இயக்குநர் திரு பிரியதர்ஷன் தனது 30 ஆண்டுகால திரையுலக வரலாற்றில் மலையாளம், ஹிந்தி உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் 95க்கும் கூடுதலான திரைப்படங்களை தயாரித்துள்ளார். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் கனமழை நீடிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் இயக்குநர் திரு புவியரசன் தெரிவித்துள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் புதுவை, விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை, ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மற்றும் திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும், ஏனைய கடலோர மாவட்டங்களில் மிதமான மழையும், உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை நீலகிரி, கடலூர், நாகை, மயிலாடுதுறை மற்றும் விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும், ஏனைய கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழையும், உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் பரவலாக ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. மீனவருக்கான எச்சரிக்கை ஏதுமில்லை. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று அதிகாலை முதல் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளதாகவும் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனிடையே சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளான செம்பரம்பாக்கம் மற்றும் புழல் ஏரிகளிலிருந்து இன்று நண்பகல் 1 மணி அளவில் வினாடிக்கு 500 கன அடி வீதம் உபரி நீர் திறந்துவிடப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக ஏரியின் கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். புதுதில்லியில் கட்டப்படவுள்ள புதிய நாடாளுமன்ற வளாகத்திற்கு உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த 3 நீதிபதிகள் அடங்கிய அமர்வில் பெரும்பான்மை நீதிபதிகளின் தீர்ப்பு அடிப்படையில் இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தில்லி மேம்பாட்டு ஆணைய சட்டத்தின்படி சுற்றுச்சூழல் அமைச்சகத்தின் ஒப்புதல் முறையாக பெறப்பட்டுள்ளதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இந்த அமர்வில் நீதிபதிகள் திரு தினேஷ் மகேஸ்வர், திரு AM கான்வில்கர், திரு சஞ்சீவ் கண்ணா ஆகியோர் இடம்பெற்றுள்ளனா். ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் பெங்களூரு அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கொச்சி, மங்களூரு இடையே குழாய் வழி இயற்கை எரிவாயு கொண்டு செல்லும் திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று நாட்டுக்கு அர்ப்பணித்து வைத்தார்.
புதிய வேளாண் சட்டங்கள் தொடர்பாக மத்திய அரசுக்கும் விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகளுக்கும் இடையேயான 8வது சுற்று பேச்சுவார்த்தை இம்மாதம் 8ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இலங்கை செல்கிறார். தமிழகத்தில் தைப்பூச திருவிழா தினத்தை பொது விடுமுறையாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக சென்னை உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை நீடிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.